நம்ம டாக்டருக்கு படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட நம்மள வேலைக்கே கூப்பிடல. படிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கோம். என்ன பண்ணலாம்? ஐடியா, பெசாட்டுக்கு நம்மளே சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சா என்ன? கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. வீட்டுக்கு போனா வேலைக்கு போன டார்ச்சர் பண்றாங்க. படிச்சு வேலைக்கு போனதுல அந்த காலம். இப்பெல்லாம் ஏமாத்தி பழக்கிறதா இந்த காலம். நம்மளுக்கு நான் ஏமாறி மாட்டாங்களா பையன் பார்ப்போம். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளில ஒரு போர்டு எழுதி போனேன் நர்ஸ். என்னென்ன போர்டு டாக்டர்? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் தரப்படும். அதே உங்கள் நோய் குணமாக விட்டால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும் ஒரு போர்டு. சரிங்க டாக்டர். காலையிலேருந்து ஒரு ஏமாறி கூட மாட்டலையே, என்ன பண்ணது? அங்க ஒரு போர்டு தெரியுது, என்னன்னு பார்ப்போம். உங்கள் நோய் குணமாயினால் 500 ரூபாய் தர வேண்டும். அதுவே உங்களுக்கு நோய் குணமாக விட்டால் 2000 திருப்பி தரப்படும். ஏதோ ஏமாறி டாக்டர் மாட்டிக்கிட்டார். டாக்டர் நம்ம கிளினிக் ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வாங்க உட்காருங்க. டாக்டர் என் நாக்குல சுவையே இல்லைங்க டாக்டர். உங்க நாக்குல சுவையே இல்லையா? நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்துட்டு வந்து எங்க வாயில 2 சொட்டு விடுங்க. சரிங்க டாக்டர். கொஞ்சம் வாய் சொல்லுங்க. நான் வாய் திறக்குச்சுன்னா அகல பாதாளமே தெரியுது. டாக்டர் மருந்து இல்லைங்க டாக்டர், பெட்ரோல். இப்போ உங்களுக்கு நாக்குல சூ வந்துருச்சு. எடுங்க காசு 500 ரூபாய். ஐயா 500 ரூபாய் போச்சு. விட மாட்டேங்க டாக்டரை, விடவே மாட்டேன். கல் வாங்கியே திருவேன். இப்பயே போனா கண்டுபிடிச்சாங்க. 2 நாள் கழிச்சு போவோம். 2 days later. 2 நாள் எப்படியாச்சும் போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் பணத்தையே வாங்கிட்டு. டாக்டர் வாங்க உட்காருங்க. டாக்டர் ஞாபக சக்தியே இல்லைங்க டாக்டர். ஞாபக சக்தி இல்லையா? நர்ஸ் அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்துவாங்க. டாக்டர் எனக்கு நாக்குல சுவையில்லாத போது அந்த மருந்து தான் எடுத்து சொன்னீங்க. இப்பயும் அந்த மருந்து எடுத்து சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு நாக்குல சூ வந்துருச்சு. எடுங்க காசு. ஐயோ இருக்கிற காசெல்லாம் போச்சு. இப்பயும் எப்படியாச்சும் நம்ம இன்னைக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட நம்மளோட பணத்தெல்லாம் வாங்கி டாக்டர் இந்த குரல் எங்க கேட்டு டாக்டர் கண்ணே தெரியலைங்க டாக்டர். ஐயோ இதுக்கான மருந்து என்கிட்ட இல்லையே, நான் தோத்து போயிட்டேன். இந்தாங்க காசு 2000 ரூபாய். டாக்டர் 2000 சருக்கு 500 தரீங்க. இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுது. எடுங்க காசு 500 ரூபாய். இது நான் கொடுத்த 500, உங்க 500 ரூபாய் கேட்டேன். ஐயோ இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. என்ன யாரையும் ஏமாத்தி சொல்லுறா. நம்மளா உழைச்சு சம்பாதிக்கிறோம். சோம்பேறி.